إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله أما بعد. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முஸ்லீம்கள் நோன்பிருந்து அல்லாஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்த வெற்றிக்கு நன்றி சொல்கின்ற அதே நேரம் அவர்கள் அல்லாஹு தஆலாவிடம் நன்மையை நாடி இந்த மாதத்திலே நோன்பிருக்கிறார்கள். தங்களை சுயபரிசோதனை செய்து கொள்கிறார்கள். அதிகமான நல்லமல்களிலே இந்த மாதங்களில் ஈடுபடுகிறார்கள். ஆனால் அதே நேரம் இந்த மாதத்திலே ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் மரணித்த ஒரு சம்பவம் இருக்கிறது. இதை பயன்படுத்தி ஷியாக்கள் முஸ்லிம்களுக்கு மத்தியிலே ஒற்றுமையை குலைக்கின்ற பல காரியங்களிலே ஈடுபடுகிறார். முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது நாளிலே ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கர்பலாவிலே கொலை செய்யப்பட்டார்கள் என்பது நமக்கு தெரிந்த வரலாறு. முன்னைய காலங்களிலே படுகொலை கத்தம் என்ற கத்தம் கூட உங்களுடைய பிரதேசங்களிலே இருந்திருக்கக்கூடும். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவில் இருக்கிற போது, மக்காவில் இருக்கிற போது மிகவும் கௌரவிக்கப்பட்ட ஒருவராக இருந்தார்கள். ஆனால் அவரை ஏற்றுக்கொண்ட ஒரு கூட்டம் கூபாவில் இருந்து அவரை பாதுகாப்பதாக, தலைவராக ஏற்றுக்கொள்வதாக சொல்லி அவரை கூபாவிற்கு வரவழைக்கிறது. அவருக்கு கடிதம் அனுப்புகிறது. முஸ்லிம் அக்கீல் என்று சொல்லக்கூடிய தன்னுடைய சகோதரனை நிலைமையை அறிந்து வருவதற்காக கூபாவுக்கு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அனுப்புகிறார்கள். நல்ல செய்தி கிடைக்கிறது. தன்னுடைய குடும்பத்தோடு பிரயாணம் செய்கிறார்கள். கர்பலாவிலே முற்றுகையிடப்படுகிறார். அங்க பார்க்குறாங்க, யாரெல்லாம் தன்னை வர சொல்லி சொன்னானோ அவன்தான் தன்னை கொலை செய்யறதுக்கு வந்திருக்கான். யாரெல்லாம் தன்னை வர சொல்லி வாக்குறுதி சொல்லி கடிதம் அனுப்பினானோ அவன்தான் தனக்கு எதிராக வந்திருக்கிறான் என்பதை அவர் உணர்ந்து கொள்கிறார். அவர்களிடம் கேட்கிறார், நீங்கள் எல்லாம் இப்படி சொன்னீங்களே, நீங்கள் எல்லாம் கடிதம் போட்டீங்களே, நீங்கள் எல்லாம் என்னுடைய ஷியாக்களாக இருந்தீர்களே, ஏன் இப்படி மாறினீர்கள் என்று அவர்கள் ஒவ்வொருவருடைய பெயரையும் சொல்லி கேட்கிறார். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதற்கு முன்னர் மக்காவில் இருந்து அவர் வெளியேறுகிற போது சஹாபாக்கள் அவரை தடுத்தார்கள். பல சஹாபாக்கள் ஹுசைன் ரலி இப்படி போறாங்களாம்னு கேள்விப்பட்டு வேறு தொலைவில் இருந்து, தூரத்திலிருந்து அவரை வந்து சந்திச்சு நீங்கள் இப்படி போகாதீங்க, கூஃபா வாசிகள் வாக்குறுதியை நிறைவேற்றுபவர்கள் கிடையாது. வரலாற்றில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அல் கூஃபி லா யூஃபி. அவன் கூஃபாவாசியாக இருந்தான் என்றால் அவனுடைய வாக்குறுதியை நிறைவேற்ற மாட்டான், அதை நம்ப தேவையில்லைன்னு சொல்லுவார். அப்போ சில சஹாபாக்கள் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கட்டி பிடித்து அழுது அவருக்கு பிரியாவிடை கொடுக்கிறார்கள். நீ கொலை செய்யப்படுவதை விட்டும் அல்லாஹு தஆலாவிடம் நாங்கள் பாதுகாப்பு தேடுகிறோம். உன்னுடைய தந்தையை அவர்கள்தான் கொலை செய்தார்கள், உன்னுடைய சகோதரனை ஹசனை அவர்கள்தான் கொலை செய்தார்கள், நீ என்னத்தை நம்பி கூபாவுக்கு போற என்று சொல்லி அவரை தடுத்தார். ஆனால் அல்லாஹு தஆலாவுடைய நாட்டம், அவர் அங்கு போக வேண்டி இருந்தது. அல்லாஹு தஆலா யாருடைய உயிர் எந்த நேரத்தில் எந்த இடத்தில் எப்படி போக வேண்டும் என்று நாடுகிறானோ அந்த இடத்தில் அல்லாஹு தஆலா அவர்களை கொண்டு சேர்ப்பான் என்பது அவனுடைய விதி. எனவே அல்லாஹு தஆலாவுடைய நாட்டம், யாருடைய ஆலோசனையையும் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. செல்கிறார். அங்கு யஸீதினால் அனுப்பப்பட்ட உபைதுல்லாஹ் இப்னு ஜியாதினுடைய படையினால் அவர் கொலை செய்யப்படுகிறார் என்பது நாங்கள் அறிந்த வரலாறு. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதிலே யஸீத் தவறிழைத்திருக்கிறார் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அறிஞர்களுக்கு இடையிலே எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் இன்னும் ஒரு வரலாறு இருக்கிறது. யஸீத் உபைதுல்லாஹ் இப்னு ஜியாதை தண்டித்ததாகவும் வரலாறு இருக்கிறது. நான் உனக்கு இந்த மாதிரி கட்டளை தரவில்லையே, ஏன் கொலை செய்தாய் என்று அவரை கண்டித்ததாகவும் அதற்காக கவலைப்பட்டதாகவும் வரலாறு இருக்கிறது. அது தனி ஒரு தலைப்பு, அது பெரிய ஒரு தலைப்பு. ஆக எது எப்படி இருந்த போதிலும் அவர்கள் மரணித்து விட்டார்கள். இப்போ ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் மரணிச்சிருக்கிறாங்களா? இப்படி உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 2 மகளை திருமணம் செய்தவர். 2வது மகள் மரணித்ததற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, உஸ்மானே, 3வது ஒரு பொம்பளை பிள்ளை எனக்கு உயிரோடு இருந்தா அதையும் உனக்கு தான் நான் முடிச்சு தருவேன்டாங்க. அந்த அளவுக்கு அவர்கள் விரும்பினார்கள். அவங்க எப்படி கொலை செய்யப்பட்டாங்க? அவங்களும் இந்த மாதிரி தாகித்த நிலையில் குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கிற நிலையில தான் அவர்களுடைய கழுத்தை அறுத்து கொலை செய்யப்படுகிறார். அதுக்காக நாங்கள் வருஷம் முழுக்க அந்த நாளில் சோகமாக இருக்கிறதா? அது இஸ்லாமிய முறை கிடையாது.
ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். அதற்கு முதல் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அது மாதிரி இந்த மாதிரி ஷியாக்கள் செய்கிற மாதிரி தலையில் அடித்து கொண்டு வாள்களால் வெட்டி கொண்டு ரத்தம் ஒழுகிற அளவுக்கு பெண்கள் சங்கிலிகளால் தாக்கி கொண்டு இந்த மாதிரி ஏதாவது விடயங்கள் நடைபெறுகிறதா? அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்துர் ரஹ்மான் இப்னு முல்ஜிம் என்பவனினால் சுபஹ் தொழுகையை வைத்து குத்தி கொலை செய்யப்பட்டார்கள். அதற்காக ஏதாவது இந்த மாதிரி நடைபெறுகிறதா? கிடையாது. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்காக மாத்திரம் ஏன் செய்கிறார்கள் என்றால், அவருடைய அந்த மரணத்தை வைத்து முஸ்லீம்களுக்கு மத்தியிலே யசீதுடைய ஒரு அணி, யசீத் அல்லாத ஹுசைனுடைய ஒரு அணி என்று இரண்டாக முஸ்லீம்களை கூறு போட்டு யசீதுடைய அணியினருக்கு பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்கிற உணர்வை அவர்கள் உருவாக்குகிறார்கள். சஹாபாக்கள் அனைவரையும் யசீதினுடைய அணி என்று அவர்கள் விமர்சிக்கிறார்கள். சஹாபாக்களை இதற்காக வசைபாடுகிறார்கள். முஸ்லீம்களுடைய தலைவர்களுக்கு எதிரான உணர்வை உருவாக்குகிறார்கள். முஸ்லிம் நாடுகளிலே கிளர்ச்சி செய்வதற்கு முஸ்லிம்களை தூண்டுகிறார். ஆக அரசியல் ரீதியான ஒரு பகடைக்காயாகவே ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மரணம் அவர்களினால் பயன்படுத்தப்படுகிறது என்பதை இந்த காலத்திலே நாம் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணிக்கிற நேரம் ஒரு பிரார்த்தனை செய்கிறாங்க. எல்லாம் பார்த்துட்டு அறிஞ்சிட்டு, நம்ம எவ்வளவு இவனை நம்பி வந்தோம், எவ்வளவு நம்மளுக்கு கடிதம் எழுதினா நம்மளை கிடக்க விட்டானா, வா வா என்று கூப்பிட்டு எவ்வளவு வாக்குறுதியெல்லாம் தந்து போட்டு இவை எல்லாரும் சேர்ந்து நம்மளை இப்போ இந்த நிலைமை கொண்டு வந்துட்டான்ட்டு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணிக்கிற நேரம் ஒரு பிரார்த்தனை செய்கிறான். இறைவா, இந்த ஷியாக்களை நீ விட்டுடாத, இந்த ஷியாக்கள் வாழ்ந்தால் அவர்களுக்கு இடையிலே நீ குழப்பத்தை உருவாக்கு, அவங்களுக்கென்று ஒரு அதிகாரத்தை, முழுமையான அதிகாரம் உருவாகுவதற்கு நீ விட்டுவிடாதே, அவர்களுக்கிடையிலே பிளவுகளை நீ உருவாக்கு, அவர்களை நீ தண்டிப்பாயாக என்று ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிரார்த்தனை செய்கிறார். இப்போ நாங்கள் பார்க்குறோம், அவருடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்பட்ட மாதிரி இருக்கு. ஷியாக்களுக்கென்று அதிகாரங்கள் உருவாகி கொண்டு வருவதை போன்று தோன்றுகிறது. காணல் நீர் மாதிரி அப்படியே அழிஞ்சு போகுது. அவங்களுக்கிடையில் நூற்றுக்கணக்கான பிரிவுகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட இன்றைக்கு வரைக்கும் தன்னுடைய மூதாதையர்கள் செய்த பாவத்திற்கு தண்டனை பெறுவதை போன்று அந்த நாளிலே அடித்து கொண்டும் வெட்டி கொண்டும் பக்கத்துக்களை கிழித்து கொண்டும் அழுகின்ற காட்சிகளை நாங்கள் பார்க்கும்போது ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய அந்த பிரார்த்தனையினால் அவர்களே அவர்களுக்கு தண்டனை கொடுக்கிற ஒரு நிலை உருவாகி இருக்கிறதோ, அல்லாஹு தஆலா அப்படியான ஒரு நிலையை உருவாக்கி இருக்கிறானோ என்று நாங்கள் சிந்திக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கும் அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மரணங்களை பொறுத்தவரை முஸ்லிம்களுக்கு இடையிலே இது புதிய ஒன்று கிடையாது. பல நபிமார்கள் இப்படி மரணித்திருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், உங்களுக்கு முன்பிருந்த ஒருவர் கொண்டு வரப்படுவார், அவருடைய தலையிலே வாள் வைக்கப்பட்டு இரண்டாக கிழிக்கப்படுவார், இன்னும் ஒருவர் கொண்டு வரப்படுவார், அவருடைய எலும்பு வேறு சதை வேறாக பிரிக்கப்படும், வாரப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லீம்கள் அடைந்த கஷ்டங்களையும் துன்பங்களையும் நமக்கு சொல்லி காட்டி இருக்கிறார். பல சஹாபாக்கள் இந்த மாதிரி மரணித்திருக்கிறார்கள். நபி அவர்களுடைய நெருங்கிய தோழர்கள் இப்படி பலர் மரணித்திருக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணித்திருக்கிறார்கள், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்படி மரணித்தார்கள், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்படி மரணித்தார்கள், ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்படி மரணித்தார்கள். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மாத்திரம் ஏன் பேசுபொருளாக மாறி இருக்கிறார்கள் என்றால் அது ஒரு அரசியல் காய் நகர்த்தல் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வல்லோன் அல்லாஹு தஆலா இந்த மாதத்திலே எங்களுடைய நடத்தைகளை சீர் செய்து, எங்களுடைய எண்ணங்களை சீர் செய்து, எதிர்வருகின்ற நாட்களை அல்லாஹு தஆலாவுக்கு உகந்த நாட்களாக, அவனுடைய கட்டளைகளுக்கு அடிபணிந்து நடக்கின்ற நாட்களாக நாம் மாற்றிக்கொள்வதற்கு எம் அனைவருக்கும் அருள் செய்வானாக. ஆமீன் ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.